ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்தோஷ். இதான் 14th எபிசோட். 13th எபிசோட் பார்க்காதவங்க அந்த எபிசோட் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். ருத்ராவையும் ஷனாவையும் ஷாக்காக வச்சுட்டா. ஏன்னா அவள் தான் திருநெல்வேலியோட ஜிம் லீடர். அப்புறம் அபி ட்ரெயினில் வரும்போது ஷனா கிட்ட சொன்னான், ஜிம்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ட்ரைனிங் மட்டும்தான். அப்புறம் அது ஒரு வாட்டர் டைப் ஜிம்னு அபி சொன்னான். அப்புறம் ஷனா கிட்ட ரேபிட், க்ரோ, டாக் இருக்குது. அப்புறம் சந்தோஷ் கிட்ட காக், டாக், ஃப்ராக், ட்ராகன் ஃப்ளை இருக்குது. இப்போ சந்தோஷ் புதுசாக பஃபல்ல பிடிச்சிருக்கான். அப்புறம் ஷனா ஷீப் பிடிச்சிருக்கா. அப்புறம் எல்லோரும் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ருத்ராவும் அவங்க பின்னாடியே ஓடுறான். அப்புறம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த எபிசோட் பேர் மிஸ்ட்ரி ஆன் மிஸ்ட்ரி ரிவில். ஓகே, எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பஃபலோவையும் ஷீப்பையும் க்யூர் பண்ண ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வெளியே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. நர்ஸ் வந்துட்டாங்க. ஹே அபி, எல்லாமே ஓகே, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ. அபி, அவளை உனக்கு தெரியுமா? ஆமா, அவ என்னோட ஃப்ரெண்டோட அக்கா. என் பேர் ஜெனி. உன் ஃபுல் பேர் சொல்லு. நோ, அவ பேர் ஜெனிகா மார்க். ஜென்னின்னு கூப்பிட்டா போதும். ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க ஜெனி. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எங்கே தங்குவீங்க? அவங்க எல்லாரும் என் வீட்டில் தான் தங்க போகிறாங்க. சரி, இப்போ உங்கள் போக்கனிமல்ஸ்லாம் ரெடி. இப்போதைக்கு ஷீப்பாலையும் பஃபலாலையும் சண்டை போட முடியாது. இன்னும் 2 நாள் ரெஸ்ட்டு தேவை. அதை யாரோ சாட்டையால் அடிச்சிருக்காங்க. நல்ல வேளை அந்த சாட்டையில் ஷார்ப் திங்ஸ் எதுவும் இல்லை. ஓ மை காட், யார் இப்படிலாம் பண்ணது? அவன் மட்டும் என் கையில் கிடச்சா உன்னை கொன்றுவேன். அப்புறம் சந்தோஷ் பஃபலோவும் ஷீப்பும் இருக்கிற ரூம்குள்ளே போய் அவன் பஃபலோ கிட்ட போய் பேசுகிறான். ப்ளீஸ் என்னைய மன்னிச்சிரு பஃபலோ, என்னால் உன்னோட வலியை புரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் உன்னைய கொடூரமாக அட்டாக் பண்ணேன், ஆனால் அதெல்லாம் உன்னைய பிடிக்கிறதுக்காக இல்லை, உன்னைய காப்பாற்றுறதுக்காக. ஆமாம் ஷீப், பஃபலோ, என்னையே மன்னிச்சிருங்க. நானும் அட்டாக் பண்ணேன். சாரி பஃபலோ அண்ட் ஷீப். என்னையும் தா. ஓகே, இந்தாங்க உங்கள் எல்லாரோட அனிபால்ஸும். ஃப்ராக், டாக், காக், ட்ராகன் ஃப்ளை, பஃபலோ ரிட்டர்ன். ஷிப், டாக், ராபிட், க்ரோ ரிட்டன். ஆக்டோபஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஈகிள், பிக் ரிட்டர்ன் ஆகுங்க. ஸ்னேக், நீங்கள் வா. ருத்ரா ஸ்னேக் எடுத்து திரும்பவும் அவன் கழுத்தில் போட்டுக்கிட்டான். அப்புறம் அவங்க அபியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே அபியோட அப்பா எல்லாருக்காக ரெடியாக நிற்கிறாங்க. ஹாய் அப்பா, பாரதி. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வரும்போது பாரதி சொல்லிட்டே வாங்க. ஏன் பாரதி? பராத்தி. அது பராத்தி இல்லை, பாரதி. அப்புறம் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சந்தோஷ் ஷனாவும் அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அபி அவங்க அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே, அங்கே கேர்ஃபுல்லாக இரு சந்தோஷ். பாய், குட் நைட். ஓகே, பாய்மா. ஓகே, அப்போ அந்த விப்மேனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆமாம்ப்பா. சரி சனா, பாரதினா என்னன்னு கேட்டீங்களா? ஆமாம், அது யார் அது? அவங்க தான் என் அம்மா. அவங்க பேர் தான் பாரதி. அவங்க இறந்துட்டாங்க. ஓ சரி. இப்போ அதை பற்றியெல்லாம் பேச வேணாம், அடுத்த டாபிக் மாற்றுங்க. எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. உடனே ருத்ரா லைட்டாக அழுகுறான். சரி அழுகாத, இந்த டாப்பிக்கை மாற்ற சொன்னேன்ல. இல்லை, நான் அழுகலை. உடனே ருத்ரா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். ஆனால் அந்த விஷயம்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி, மணி 12 மணி ஆயிடுச்சு, எப்போ தூங்க? நான் தூங்க போகிறேன்ப்பா. குட் நைட். அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஷனாவோட பேகுக்குள்ளே அந்த க்ரோவோட அனிபால்குள்ளே க்ரோவுக்கு வித்தியாசமாக ஏதோ நடக்குது. க்ரோ வளருது, அதோட ஃபெதர் பெருசாகுது, அதோட நெயிலும் பெருசாகுது, அதோட மூக்கு சிவப்பாகுது. அடுத்த நாள் ஷனா மட்டும்தான் தூங்கியிருக்கா. மற்ற எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஹாய் சார், நான் எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். அபி, நீயா இது? ஓகே, குட் மார்னிங். மற்றவங்களாம் எங்கே போனாங்க? சந்தோஷம் ருத்ராவும் மாடிக்கு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா வெளியே போயிட்டாரு. அப்புறம் ஷனா ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மாடிக்கு போகிறா. அவள் பால்கனிக்கு கிட்டே நெருங்கிட்டா. அந்த டோருக்கு அடுத்து பால்கனி இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இங்கே பார்த்தா சந்தோஷ் ருத்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன டைப் வாம் அது? இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அதை பார்த்த உடனே டக்குன்னு உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வழி தெரியாதுல்ல. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? ஓ ஷனா, நீ எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். தேங்க்யூ. சரி, நீங்கள் முதல்ல எதை பற்றி பேசுகிறீங்க? உடனே இங்கே ரோட்டில் ஹாரன் சவுண்டு வருது. எல்லாரும் கீழே வாங்க, டைம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு அபி? அங்கிள் நீங்கள் எப்போ வந்தீங்க?